கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே ஒன்று சேர்ந்து ஜெபிக்க குழுமியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய இந்த புனிதமான திருப்பலியானது ஜோஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையிலே இறைவனுக்கு நன்றி திருப்பலியாகும் மற்றும் அவருடைய குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் திருப்பலி ஒப்புடு ஜெபிக்கின்றார்கள். இவர்களுடைய நன்றியறிதல் இறைவன் ஏற்றி இவர்களை ஆசீர்வதிக்க இவர்களுக்காக மன்றாடுவோம். மேலுமாக அன்புக்குரிய இறை மக்களே, மே மாதம் அன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் வணக்க மாதத்தில் இருக்கின்ற நாம் அன்னிமரியாளுடைய பரிந்து பேசுதல் வழியாக நம்முடைய திருத்தந்தையுடைய வேண்டுதலுக்கு இணங்க இந்த கொரோனா தொற்றிலிருந்து நம் அனைவரையும் விடுவிக்க அன்னிமரியால் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பரிந்து பேசும் ஜெபத்தையும் நாம் நாடி திருப்பலி ஒழுக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகு நிறைந்துள்ளது, ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலை பெற்றுள்ளன. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆயன் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் ஆயனாக இருந்து நம்மை அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வம் நம்மை கைவிட மாட்டார் என நம்பிக்கையில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றுபடுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருப்பவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீ. அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 2, இறை வாக்கியங்கள் 14, அதைத் தொடர்ந்து 36 41 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாய் இருக்கிறார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு
உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2, இறை வாக்கியங்கள் 20-25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வஞ்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட பொழுது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட பொழுது அச்சுறுத்தவில்லை. நியாயமாய் தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறே செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறை வாக்கியங்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும்.
ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஊமையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் தேற்றிக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எள்ளலும் சந்தேகம் வேண்டாம். பாஸ்கா காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமை, நல்ல ஆயன் ஞாயிறு, நல்ல ஆயன் வாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. உண்மைதான், ஆண்டவர் ஆயராக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். அவர் வழி நடத்துகின்றவர். நற்செய்தியிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், என் ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைப்பேன். நம்ம யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறோமோ அவங்க மேல நமக்கு உரிமை இருக்கிறதுன்னு அர்த்தம். அவங்க மேல பாசம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஏங்க, வாங்க, போங்க அப்படின்னு மரியாதை முறையில் நம்ம சொன்னோம்னா அந்த அட்டாச்மெண்ட், நெருக்கம் இன்னும் வரல. பெயர் சொல்லி அழைக்கின்ற பொழுது அங்கே பாசம் அதிகமாக இருக்கிறது, உரிமை அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி, என் ஆடுகளை நான் பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே அழைத்து செல்வேன் என்கின்றார். ஆக நம்மை பெயர் சொல்லி அவர் கூப்பிடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு நம்மேல் உரிமை இருக்கிறது, அவருக்கு நம்மேல் அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு நம்மேல் பாசம் அதிகமாக இருக்கிறது, அவருக்கு நம்மேல் அன்பு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆகவே நம் மீது அதிக பாசம் கொண்டவராக, அன்புள்ளம் கொண்டவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே தான் அவர் ஆயனாக இருக்கின்றார். நம்ம எல்லாம் பார்க்கின்றோமே, ஆட்டு மந்தையை பாருங்கள், கூட்டம் கூட்டமாக செல்லும். ஆனால் 1000 ஆடுகள் இருந்தாலும் ஒருவன் தான் ஆயனாக இருந்து வழிநடத்தி செல்வான். அந்த 1000 ஆடுகளை வழி நடத்துவதற்குரிய கெப்பாசிட்டி, வலிமை அவனுக்கு இருக்கிறது. அவன் கொடுக்கின்ற குரலுக்கு அந்த ஆடுகள் செவிமடுக்கும். ஆண்டவர் சொல்கின்றார், என் ஆடுகளுக்கு முன்னால் நான் செல்வேன். ஏன் அவர் முன்னால் செல்ற, பின்னால் சார் நம்மளெல்லாம் ஓட்டுவிட்டு அவர் பின்னால் வரலாம் இல்லையே, அவர் முன்னால் போறேன்னு சொல்றாரு. ஏன் முன்னால போறாரு? முன்னால் சென்று பின்னால் வருகின்ற ஆடுகளுக்கு எந்த தீங்கும் வராமல் காவலாக நின்று காக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே தான் என்னுடைய ஆடுகளுக்கு அந்த கொட்டிலுக்கு வாயில் நானே. வாயில் என்ன? அந்த வாயில் வழியாக உள்ள போகும். அப்ப தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துறார்னா, நமக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக அவர் தன்னையே வாயிலாக மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க நாம் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம். ஒருவேளை இந்த 2020 ஆண்டு மார்ச், ஏப்ரல், இந்த மே மாதம் நமக்கு ஒரு அடைபட்ட மாதம், கொரோனா தொற்றினால் நம் அனைவரும் பாதிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாயிருக்கின்றோம், கஷ்டப்படுகின்றோம், சஞ்சலப்படுகின்றோம், செய்வதறியாது திகைத்து போயிருக்கின்றோம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம், சாப்பாட்டு கூட சில நேரங்களில் வழி இல்லாமல் இருக்கின்றோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல சாப்பாடணும், கடைக்கு போகணும், காசு கொடுங்க, பிரியாணி வாங்கணும், கறி எடுக்கணும், இதெல்லாம் ஆசை. ஆனால் வேலைக்கு போலியே, காசு எங்க இல்லையே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடம் கையேந்துவோம். நம் ஆயன் இருக்கிறார், அஞ்ச வேண்டாம். நம் ஆயன் இருக்கிறார், நம்மை வழி நடத்தி செல்வார். நமக்கு முன்பாக செல்கின்ற ஆண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றவர் நம்மோடு இருக்கிறார். எஸ்ஐயா புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய பெயர்களை எல்லாம் என் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன். நம்ம பேரை அவர் உள்ளங்கையில பொறிச்சு வச்சிருக்கிற ஆண்டவர் அவர் மறக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைப்பேன். அதைத்தான் இன்றைய திருப்பாடலை வாசிக்கட்டும். திருப்பாடல் 23:1, என் ஆயன் ஆண்டவர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆயன் ஆண்டவர் நமக்கு ஆயனாக இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த குறையும் இல்லை.
ஏன்னா நம்மளோட பசும்புல் மேய்ச்சலை நோக்கி தான் அவர் அழைத்து செல்வார். நம்மளை காஞ்சி போன கட்டாந்தரைக்கு நம்மளை ஒருபோதும் ஆண்டவர் அழைச்சி செல்ல மாட்டார். 1000 ஆட்டுகளை ஓட்டி போற அந்த ஆயன் தன்னுடைய ஆடுகளை எங்க பசும்புல் தர தெரியுதோ அங்கதான் கூட்டிட்டு போவான். எங்க தண்ணி கிடைக்குதோ அங்கதான் கூட்டிட்டு போவான். காணல் நீர் அவனுக்கு தெரியும். காணல் நீரை நோக்கி ஆயன் ஆடுகளை வழி நடத்தி செல்ல மாட்டான். நல்ல நீர்நிலைக்கு தான் அழைச்சிருவான். பசும்புல் தரைக்கு தான் அந்த ஆயன் ஆடுகளை ஓட்டி செல்வான். ஆக நம்முடைய ஆண்டவர் ஆயனாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் திருவெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே பார்க்கின்றோம். இந்த ஆயன் ஆட்டுக்குட்டி, அரியணை வீற்றிருக்கின்ற ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்றால் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பவராக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய ஆயன் நமக்கு முன்னால் சென்று வழி நடந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றவராகும். நம்மை பசும்புல் நோக்கி நடத்தி செல்கின்றவராகும். நீர்நிலைக்கு நம்மை கூட்டி செல்கின்றவராகும். நமக்கு வாயிலாக இருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றவராகும். நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பவராகும். நம்மை பெயர் சொல்லி அழைத்து அன்பை பொழிகின்றவராகவும் இருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் அஞ்சு பயந்து வீட்டிற்குள் இருக்கின்றோம். அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இருக்கிறார், ஆயன் இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார். நிச்சயமாக அவருடைய அன்பு பிள்ளைகளாகி நம்மை அவர் பசும்புல் தரையை நோக்கித்தான் அழைத்து செல்வார். ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு புகட்ட போகிறார் என்பதை மட்டும் நம்முடைய இந்த சிற்றறிவிற்குள் ஏற்றிக்கொள்வோம். ஆண்டவரை சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டாம். ஏன் எங்களுக்கு இப்படி என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க நாம் யார்? நம்முடைய சிற்றறிவுக்கு ஏன் இந்த கொரோனா, ஏன் இந்த இடைக்காலம்? நம்முடைய சிற்றறிவு கேட்டால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்தவர். கடவுள் எல்லாவற்றையும் கடந்து உலகத்தில் வாழ்கின்றவர். ஆகவே அவரிடம் நாம் கேள்வி கேட்காமல் சரணாகதி ஆகுவோம். ஆண்டவரே, என் ஆயனே, என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும், எனக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்தருள் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது உலகம் முழுவதையும் அவர் பாதுகாப்பு கொடுத்து செல்வோம். நிச்சயமாக பசும்புல் தரையை நோக்கி நம்மை விரைவில் அழைத்து செல்வார். நமக்கு நீர்நிலையை காண்பிப்பார். நீர்நிலையில் நாம் நீர் அருந்துவதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். எந்த புள்ளியும் சாப்பிட்றத பார்த்து அம்மா பொறாமப்பட மாட்டாங்களே, இன்னும் ஒரு இட்லி சாப்பிடுப்பா, இன்னும் ஒரு தோசை சாப்பிடுப்பா, இன்னும் ஒரு சப்பாத்தி சாப்பிடுப்பா, இன்னும் ஒரு கிளாஸ் பால் குடிப்பா அப்படின்னு தான் தாய் சொல்லுவாங்க. ஆக நாம் நீர்நிலையை பார்த்து நீர் அருந்துவதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்மை பசும்புல் தரையை நோக்கி அழைத்து சென்று புல்களை மேய வைத்துவிட்டு அவர் நம்மை எதிரிகளில் நின்று பாதுகாப்புவதற்காக சுற்றிலும் முற்றிலும் பார்த்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஆயன் இருக்க நாம் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். எல்லாம் மாறி போய்விடும். இயல்பு நிலைக்கு திரும்புவோம். விரைவில் ஆண்டவர் நம்மை நீர்நிலைக்கு அழைத்து செல்வார். பசும்புல் தரையை காட்டுவார். இந்த நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு செபிப்போம். அன்றாடம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை செபித்துக் கொண்டிருப்போம். இன்னும் இந்த மே மாதம் வணக்க மாதத்திலே அன்னை மரியாள் வழியாக ஜெபிப்போம். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த மாதம் முழுவதுமாக நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபமாலையோடு செய்து சிறந்த ஜெபங்களை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, அதுவும் அன்னை மரியாளை நோக்கி ஜெபியுங்கள், இந்த கொரோனா நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி சிறப்பான ஜெபங்களையும் நமக்கு அவர் அனுப்பியிருக்கின்றார்கள். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே அவரோடு இணைந்து நாமும் அன்னை மரியாள் வழியாக இந்த மாதம் முழுவதும் குடும்பமாக இணைந்து குடும்ப ஜெபமாலை சொல்லுவோம், குடும்ப ஜெபம் சொல்லுவோம். நிச்சயமாக நம்முடைய தாய், நம்முடைய பாசமிகு அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்திலே பரிந்து பேசி ஜெபித்து குறையை போக்கிய அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா என்ற குறையையும் போக்க வல்லவள். அவள் ஆண்டவரிடம் பரிந்து பேசி ஜெபித்தால் எல்லாம் கடந்து போகும், பறந்து போகும் என்ற நம்பிக்கையில் அவளுடைய பரிந்து பேசும் ஜெபத்தையும் இந்த நாட்களிலே நாம் நாடும். நிச்சயமாக ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு உடன்பயணிக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை பசும்புல் தரையை நோக்கி அழைத்து செல்கின்றார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார், நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றார், நம் முன் நடந்து செல்கின்றார், நமக்கு பாதுகாப்பை தருகின்றார், அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை பாதுகாத்து பராமரிக்கின்றார். அன்னை மரியாள் நம் தாய், நம்முடைய அன்பு தாய், நமக்காக பரிந்து பேசி செபித்துக் கொண்டிருக்கின்றார். நல்ல ஆயன் நானே, என்னை நோக்கி வருகின்றவர்களுக்கு ஆண்டவர் நான் வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சக்தி வாக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் வாக்கு பிறழாதவர், நம்மை வழி நடத்தி செல்வார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்போம். அனைவரும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை நாம் இப்பொழுது அறிக்கையிடுவோம்.
விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். நம்முடைய ஆண்டவர் ஆயனாக இருக்கிறார். அவரிடம் நம்முடைய உள்ளத்தின் இயக்கங்களை சமர்ப்பிப்போம். நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், கவலை, கண்ணீர், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள் அனைத்து, குறிப்பாக இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அல்லல்படுகின்ற நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். செபிப்போம். நம்பிக்கையோடு செபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் நமக்கு உயிரோட்டம் தருவார், கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு செபிப்போம். நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தன்னார்வ தொண்டர்கள், காவல்துறையினர், சுகாதார பணியாளர்கள் அனைவருக்காக நம் தனிப்பட்ட எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை, கருத்துக்களை ஆண்டவர் நிறைவேற்ற செபிப்போம். உணவுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ மக்கள் இந்த காலங்களில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படியாவது அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா செபிப்போம். உதவி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க செபிப்போம். மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனிலும் இது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்துவ மனித இயல்பில் பங்கு உள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரச இவற்றின் மறைபெறும் வழியாக நாம் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் நீர் வாழ்த்த பெறுவீராக. எனினும் இது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமாக இந்த ரசத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் ஒருங்கி உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும் நாங்கள் என்றும் திருமணம் கொடுக்கின்ற இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, குற்றம் என்னை கழுவியருளும், பாவத்திலிருந்து என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இன்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருடைய எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்திருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுளத்தில் ஒன்றாய் கிடந்து உக்கிரம குடியில் வாழ்வழிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கொள்ளும் திருவுளரும் இரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் வருகிறதற்கான உள்ளத்தின் உடலையும் காத்திரும் அருமருந்தாகிடல் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்திற்கு எழுந்துள்ள ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் நலமடையும். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கணிந்து உயிரை கொடுத்த நல்ல ஆயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே இறைவா, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. உமது திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்த்தருள வேண்டுமாயும், கொரோனா நோயின் பாதிப்பினால் அல்லல் படுகின்ற உம் பிள்ளைகளாக எங்களுக்கு விரைவில் உடல் உள்ள நலனையும் பசும்புல் தரையும் காண்பித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாயும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனாக ஆண்டவர் இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதத்தை, சிறப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமேன். அவரது மீட்பான் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கான் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. ஆமேன். திருமுழுக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மே மாதம் வணக்க மாதத்திற்குரிய அனைத்து ஜெபமாலைக்குரிய பகுதிகளையும் ஜெபங்களையும் சிறப்பு ஜெபங்களையும் திருத்தந்தை நமக்கு சொல்ல பணித்திருக்கின்ற அனைத்து ஜெபங்களையும் அந்தந்த அன்பிய தலைவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இன்னும் யார் யாருடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னிடம் இருக்கிறதோ அனைவருக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் உடைய இல்லங்களிலே குடும்ப ஜெபமாலை செய்து இதை பயன்படுத்தி திருத்தந்தையோடு நம்முடைய ஆயரோடு இணைந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாட்களிலே இந்த ஊரடங்கானது நமக்கு இன்னும் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. மே 3ஆம் தேதியானது இப்பொழுது மே 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய செங்கல்பட்டு பகுதி இன்னும் ரெட் கலரில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பாதிக்கப்பட்ட மக்களாகவே இருக்கின்றோம். ஆகவே வீட்டிற்குள் தனிமைப்படுத்திக் கொள்ள, நம்மால் யாருக்கும் எந்த தீங்கு வராமல் இருக்க தனிமைப்படுத்திக் கொள்ள சற்று கவனம் செலுத்த உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த நாட்களிலே நம்முடைய பங்கில் இருக்கின்ற மக்கள், நிறைய மக்கள், ஏழை மக்கள், நிறைய உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு படங்களை அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர், உதவி செய்யுங்கள் என்ற விண்ணப்ப கடிதத்தையும் எழுதி அனுப்பியிருக்க. நேரில் வந்து சந்திக்க முடியாத நிலை, பார்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த ஒரு வாட்ஸ்அப் மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே போட்டோ போடுவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது என்பதை பங்கு மக்களாக நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இதை ஏன் அனுப்புகிறேன் என்று சொன்னால், யார் பயனடைகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நம்முடைய வள்ளூர், மணப்பாக்கம், மேலமையூர், என்ஜிஓ, திருமணி, வல்லம் பகுதியில் இருக்கின்ற ஒரு சில குடும்பங்கள் இவ்வாறு ஏழை அந்த அன்பிய தலைவர்களை சந்தித்து ஏழை குடும்பங்களை மட்டும் பெயர்கள் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய நம்முடைய பங்கிலிருந்து நாம் நிறைய மற்ற மக்கள் நீங்கள் கொடுத்த உதவி மூலமாக என்னுடைய கடிதத்தை பார்த்து, போட்டோவை பார்த்து நிறைய பேர் எப்படி உதவி செய்யலாம் என்று சொல்லி நீங்களே வந்து உதவி செய்தீர்கள். இன்னும் மற்ற ஒரு சிலர் உதவி கேட்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில எனக்கு தெரிந்த இந்து குடும்பங்கள் கூட அலைபேசியில் தொடர்பு கொண்டு கூகுள் பே மூலமாக அவர்கள் பணம் அனுப்பி உதவி செய்கின்றார்கள். இன்னும் நம்முடைய பங்கை சாராத செங்கல்பட்டு பங்கிலிருந்து ஒரு சிலர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய 325 குடும்பங்களுக்கு மேலாக நாம் இந்த நாட்களில் உதவி செய்திருக்கின்றோம். ஏறக்குறைய 1,30,000-35,000 ரூபாய் நாம் இதற்காக செலவு செய்திருக்கின்றோம். எல்லாம் உங்களுடைய தாராள உள்ளம். நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் உங்களால் என்ற உதவியை மற்றவர்களுக்கு, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் உதவி செய்கின்ற நேரத்தில் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம். இந்த நிலையிலிருந்து நாம் தொடர்ந்து நம் அனைவருடைய இல்லத்திலிருந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.